வணக்கம். குரு வணக்கம். தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கும்ப ராசி. கும்ப ராசிக்கு 4 குரு கோச்சார குரு இருக்கிறார். 4ல இருந்து 8, 10, 12 என்கிற மறைவு ஸ்தானங்களையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்மசனி வேற போயிட்டு இருக்கு. இந்த ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த கோச்சாரம் குரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிவர்த்தி கொஞ்சம் கொடுக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்குறது வீடு வாங்குறதெல்லாம் பார்த்து கவனமா இருக்கணும். அட்வான்ஸ் போட்டுட்டு திருப்பி பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை அதுன்னு சொல்லி அந்த அட்வான்ஸ் வாங்குறதுக்காக அலைய மாதிரி வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜென்மசனி நடக்கிறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொஞ்சம் ரைட்டா விலக்கு கிடைக்கும். தொழில் ஏமாற்றம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. உள்ளபடி நீங்க பிசினஸ் ரன் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம், எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். நீங்க உள்ளபடி அப்படியே நீங்க பிசினஸ் ரன் பண்ணுங்க. அகலக்கால் வச்சிட வேண்டாம். அசையா சொத்துக்கள் தேடி வரும், கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். அசையா சொத்துக்கள் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, அப்புறம் ஒரு வீடு இருக்கு, ஒருத்தர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாரு, கட்ட முடியல, நீங்க மாத்திக்கலாமே அப்படி சொல்லி நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள் வாங்கிக்கலாம், வீடுகள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லைங்க. டைம் சரியில்லைன்னா ஒரு சரியான லாபத்தோட விற்க முடியாது. கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி உடல்ல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும். கான்ஸ்டிபேஷனும், அதாவது மலச்சிக்கல், சரிங்களா, அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது கொஞ்சம் நல்லதுங்க. தேவையில்லாத வீண் விரயங்களை குறைச்சுக்குங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, மன அழுத்தத்திலிருந்து சிறிது ஆறுதல் கிடைக்கும் இந்த கோச்சார குரு. அதே சமயத்துல நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆன்மீக பயணத்தை இல்லாட்டி ஆன்மீகத்துல கவனம் செலுத்துறது மிக சிறப்பு. அகலக்கால் வைக்க வேண்டாம். அகலக்கால் வைக்காதவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. மொத்தத்தில் சிறப்பு. வாழ்க வளமுடன்.